இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நெடுந்தீவுக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். நெடுந்தீவு மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தினை அவர் திறந்து வைத்ததுடன் ஒரு தொகுதி நூல்களையும் வழங்கினார். நிகழ்வில் வடமாகாண ஆளுநர், யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர், இந்திய தூதரக உயர் அதிகாரிகள், நெடுந்தீவு பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது 100 பாடசாலை மாணவர்களுக்கான புத்தக பைகளையும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வழங்கினார். தீவுகளிலேயே மிகவும் சிறிய தீவு இது. இங்கு வசிப்பதிலும் யாழ்ப்பாணத்துக்கு செல்வதிலும் உள்ள சவால்களையும் குடிநீர் பிரச்சனைகள் நிலவுவதையும் ஆளுநர் குறிப்பிட்டார். எனவே நீங்கள் கொண்ட மன உறுதி மீது எனக்குள்ள மரியாதை என்பது நான் எண்ணியதை விடவும் அதிகமாகவே உள்ளது. இது ஒரு வணிக தீவு. நாம் இங்கு வரும்போது மேலும் என்ன செய்ய முடியும் என்பதை பார்ப்பதற்காக அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் பணியாற்றுவோம். இங்கு கலப்பின புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்புகள் தளம் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. அதனை பார்வையிட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மிக விரைவில் செயற்பாட்டிற்கு வரவுள்ளது என நான் நம்புகிறேன். தூய்மையான ஆற்றல் சக்தி மிக முக்கிய பங்களிப்பாக இது அமையும். இதனிடையே நெடுந்தீவில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கலப்பின புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்புகள் தளத்தை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இன்று பார்வையிட்டார். யாழ்ப்பாணத்துக்கு அப்பால் உள்ள அனலை தீவு, நைனா தீவு உள்ளிட்ட 3 தீவுகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் நம்பகமான 4.3 மெகாவாட் திறனுக்கான சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், டீசல் காப்புடன் கூடிய மின்கல சேமிப்பை ஒருங்கிணைக்கின்றது. இந்தியாவிடமிருந்து கிடைத்த 11 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி பங்களிப்பில் இந்த திட்டம் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனிடையே இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா யாழ்ப்பாணம் நைனா தீவுக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நைனா தீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கும் உயர்ஸ்தானிகர் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். தொடர்ந்து ஆலய வளாகத்தில் இந்திய நிதி பங்களிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கட்டமைப்பையும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் திறந்து வைத்தார்.